அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். இது ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் என்கிற ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தொடர்ந்து நாம் பல்வேறு விதமான தகவல்களை நம்முடைய கிராமப்புற மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் நிறைய தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மிக முக்கியமாக, அதாவது ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய +2 முடித்த பிறகு தொழில் கல்வியில் பயிலக்கூடிய படிப்புகளுக்கு பற்றி நம்ம பேச போகிறோம். நான் இதில் என்ன முக்கியமாக நான் சொல்ல போகிறேன்னா, 2 விஷயங்கள் நான் முக்கியமாக பார்க்க போகிறேன். டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே என்னென்ன மாதிரியான சிரமங்கள்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இன்னொன்று, தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்குது. பெற்றோர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதுதான். என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி எஜுகேஷன் கன்சல்டன்சிலேருந்து பேசுகிறோம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு கவுன்சிலிங்கே சொல்கிறாங்க, கன்சல்டன்சின்னு கூட சொல்கிறது இல்லை. சார், இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம், இந்த ஊர்லேருந்து பேசுகிறோம், பிஎஸ்சி நர்சிங்கான கவுன்சிலிங் சென்டர்லேருந்து பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. கவுன்சிலிங் சென்டர் அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அந்த மாதிரி, அதாவது கவுன்சிலிங்கே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் சில சமயங்களில் பேசுகிறாங்க. குறிப்பாக எந்தெந்த மாதிரியான படிப்புகளுக்கு இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு நாங்கள் உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறோன்னு பேசுகிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அலைடு ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம துணை மருத்துவ படிப்புகள், அதாவது ஒரு 19, 20, 21 படிப்புகள் இருக்குது. அதில் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி நியூரோ ஃபிசிஷியன் வரைக்கும் அதில் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு துறை, அந்த சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு. அடுத்ததாக பிஎஸ்சி அக்ரி, வேளாண் சம்மந்தப்பட்ட படிப்புகள். அப்புறம் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிஷரிஸ், இந்த மாதிரியான படிப்புகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கவுன்சிலிங் சென்டர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா, ஆயுஷ் படிப்புகளுக்கு, குறிப்பாக சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ், இதுங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் 2 நாளாக பிடிஎஸ், எம்பிபிஎஸ்க்கு அப்ளிகேஷன் போட சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கும் கண்டிப்பாக அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபோன் வருது, பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துலேருந்து பேசுகிறோங்க, உங்கள் பசங்களுக்கு உங்கள் மார்க்குக்கு அவங்களுக்கு சீட் கிடைக்காது கவர்மெண்ட்டில், நாங்கள் உங்களுக்கு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் மாதிரி அந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட், அந்த காலேஜில் பேசிவிட்டு, இவங்க ஒரு மேனேஜ்மெண்ட்டில் 2-3 காலேஜில் பேசிவிட்டு, இவங்க ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மார்க் ஷீட்டை ஃபஸ்ட்டு கேட்பாங்க. சார், நீங்கள் உங்கள் மார்க் ஷீட்டு, டிசிலாம் கொடுத்துருங்க, கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கவுன்சிலிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை, ஆனால் அதுக்குள்ளேயே இவங்க அந்த கவுன்சிலிங்கை முடிச்சிடுற மாதிரி பேசுவாங்க. அது வேண்டாம். அது டைரெக்டாக நம்ம அவங்க மூலிமா போனோன்னா அது நிறைய சிக்கல்கள் வரும். நம்முடைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபீஸை ஏற்றி சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி இன்னொன்று சொல்லுவாங்க. அது நமக்கு பெரிய ட்ராபேக் ஆகிடும். அதனால் அது வேண்டாம். இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்க்கு தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் லாஸ்ட் அக்டோபர் வரைக்கும் அந்த மாதிரியான ஃபோன் கால் கண்டிப்பாக வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி டைரக்ட் மேனேஜ்மெண்ட் சீட்டில் போய் நீங்களாக சேர்ந்துட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நாங்கள் கன்சல்டன்சிலேருந்து பேசுகிறோம், ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட, இது ஒரு ஏஜென்ட், கல்லூரிக்கும் மாணவர்களுக்கும் இடையான ஒரு ஏஜென்ட் மாதிரி அவங்க மூலிமா நம்ம போய் சேர்ந்துட்டாலும் சரி, அதாவது சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாலும் சரி, இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜரை பற்றி நம்ம எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங் போனாலும் பரவாயில்ல, பிஎஸ் அக்ரி போனாலும் பரவாயில்ல, இல்லை பிடிஎஸ், எம்பிபிஎஸ் போனாலும் பரவாயில்ல, இல்லை ஃபார்ம் டி போனாலும் பரவாயில்ல, இல்லை ஆயுஷ் டாக்டர்ஸ் போனாலும் பரவாயில்ல, எது வேணால் போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க, உங்களுக்கான கவுன்சிலிங் டேட்டு கண்டிப்பாக வரும். கவுன்சிலிங் கவர்மெண்ட் எப்போ நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அப்போ கண்டிப்பாக கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் நடக்கிறது எப்போவுமே ப்ரொஃபஷ்னல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கும். எல்லாமே இந்த டிப்ளமோ, ஐடிஐ, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக தான் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்கான கவுன்சிலிங்கை கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைங்களா? அது உண்மை. அது ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. நம்ம இந்த ஒரு 4-5 மாதம் வீட்டில் இருக்கணுமே, 4 மாதம் 3 மாதம் வீட்டில் இருக்கணுமேன்ற அவசரத்தில் மாமா சொல்கிறாங்க, அக்கா சொல்கிறாங்க, எதிர்வீட்டுக்கார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கன்சல்டன்சிலேருந்து ஃபோன் வந்துச்சு, இப்படி ஏதாவது ஒரு வகையில் போய் நம்ம இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சீட்லேயோ இல்லை ஒரு கன்சல்டன்சிலையோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங் ப்ராப்பராக அறிவிக்கும் போது அந்த கவுன்சிலிங் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும். அப்போ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை இந்த கல்லூரியோ இல்லை அந்த 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 ஏஜென்சியோ உங்களுக்கு கொடுக்காது. அப்போ உங்களுக்கான இடம், வாய்ப்பு பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நம்ம ரொம்ப தெளிவாக இருங்க இந்த விஷயத்தில்.
ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ் மிலிட்ரி மேன் அந்த மாதிரியான கேட்டகரிலாம் போனதுக்கப்புறம் பொதுவான ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அந்த பொதுவான கவுன்சிலிங்கில் கூட நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருக்கிற மாணவர்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் பிரித்து அதில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்ல பர்சன்டேஜ் எடுத்துக்கிறவங்களாம் கவர்மெண்ட் காலேஜுக்கு போயிடுவாங்க. அடுத்துக்கு நடக்கிற கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிற அளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸில் நீங்கள் கொஞ்சமாக பணம் கட்டி படிக்கிற மாதிரி அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கும். அப்படி போகலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால், நிறைய மைனாரிட்டியில் இப்போ வந்து முஸ்லீமாக இருக்காங்க, கிறிஸ்டினாக இருக்காங்கன்னா, கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகள் தனியாக இருக்குல்ல, அவங்க வந்து கொஞ்சம் ஃபீஸ் கம்மி பண்ணி அவங்களுடைய அதாவது சிறுபான்மையர்களுக்காக முஸ்லீம் காலேஜாக இருந்தது, இல்லை கிறிஸ்டின் காலேஜாக இருந்ததுன்னா அவங்களுடைய ஜாதியை சார்ந்தவர்களுக்கு, கம்யூனிட்டியை சார்ந்தவங்களுக்கு கம்மி ஃபீஸில் கம்மி மார்க்காக இருந்தாலும் கொஞ்சம் சில பேர் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போங்க. அதெல்லாம் விட்டுட்டு டைரெக்டாக இந்த மாதிரி நம்ம போகும்போது என்னென்னலாம் நமக்கு வந்து அதாவது எப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை நம்ம அந்த மாதிரி ஏஜென்சிக்கில் போய் நம்ம மாட்டிக்கிட்டாலும் சரி, நம்ம டைரெக்டாக காலேஜுக்கு போகும்போது நமக்கு எந்த விதமான அரசாங்கத்தினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்காது. ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. அதே மாதிரி இது கிடைக்காது. முக்கியமாக வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்காது, ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, இன்னும் வேறு ஏதாவது அரசு உதவிகள் எதுவுமே கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா, டைரெக்டாக போகிறீங்க, இல்லை ஒரு ஏஜென்சி மூலயமா போகிறீங்கன்னு போது, அப்போ மேனேஜ்மெண்ட் சீட்டு பணத்தை கொடுத்து மேனேஜ்மெண்ட் சீட்டு வாங்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதுன்னு போது, அரசாங்கம் உங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்காது. அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது எல்லாம் தான். அப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் நமக்கு கிடைக்கலனாலும் அடுத்தடுத்த கவுன்சிலிங்கில் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் கடைசியாக வந்து கவுன்சிலிங்லாம் முடிய போகும்போது கடைசியாக நமக்கு வந்து லாஸ்ட்டு சான்ஸ் ஒன்று கண்டிப்பாக எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சான்ஸில் கூட நமக்கு காலேஜ் கிடைக்கும். இன்னொன்று, காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் பிடிஎஸ்லேருந்து எம்பிபிஎஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஆயுஷ்லேருந்து பிடிஎஸ்க்கு வர மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங் சேர்ந்தவங்க இல்லை நான் மெடிசன் வரேன், மெடிசன் சேர்ந்தவங்க இல்லை நான் இன்ஜினியரிங் போகிறேன். இந்த மாதிரியெல்லாம் வந்து லேக் ஆஃப் சீட்ஸ் வந்து நமக்கு வந்து பற்றாக்குறை, மாணவர்கள் பற்றாக்குறையால் சில சீட்டுக்கு வந்து இருக்கும். அதை வந்து கல்லூரிகள் எல்லாமே வந்து அரசாங்கத்திற்கே திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய படிப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 90% உண்டு. அதனால் வந்து அவசரப்படாதீங்க. பெற்றோர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அந்த பணத்தை வந்து நம்ம வீண் பண்ணாமல் நல்ல ஒரு தரமான நீங்கள் விரும்புகிற கோர்ஸை படிக்கணும்னா கொஞ்சம் காலம் வந்து வெயிட் பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. எந்த ஒரு ஏஜென்சிக்கிட்டையும் போய் மாட்டிக்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கொடுத்துறாதீங்க. இல்லை அட்வான்ஸாக 20,000 30,000 பணத்தை கொடுத்துறாதீங்க. இது எல்லாமே இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஓவராலாக நிறைய ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் போய் இது பண்ணிக்காதீங்க. இது எல்லாம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் பிடிஎஸ்ல 400க்கும் மேற்பட்ட சீட் வந்து மாணவர்கள் சேராமல் நின்று போச்சு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் எம்பிபிஎஸ்க்கும் அந்த நிலைமை நிச்சயமாக வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், எம்பிபிஎஸ் படித்தாலோ பிடிஎஸ் படித்தாலோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சம்பளத்தை நம்மளால் உயர்த்திக்க முடியல. ஆனால் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பேசிக் அறிவியல், அதாவது அடிப்படை பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய வேலை வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அது எங்கே போய்ட்டுருக்கு. அவங்களாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பிளான் பண்ணிங்க அப்படின்னா 10 lakhs to 12 lakhs 15 lakhs சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லா படிப்புகளுக்கும் இங்கே மரியாதை இருக்குது. எல்லா படிப்புகளுக்கும் உரிய அங்கீகாரம் இருக்குது. ஆனால் எம்பிபிஎஸ் அப்படின்றது வந்து ஒரு விஷயத்தில் மற்ற படிப்புகளிலிருந்து மாறுபடுது. என்ன அப்படின்னா, அது உயிர் காக்கக்கூடிய ஒரு தொழில், உயிர் காக்கக்கூடிய ஒரு சேவை அப்படின்றதால மற்ற படிப்புகளிலிருந்து அது சற்று ஓங்கி நிற்குது. அவ்வளோதான். மற்றபடி எது படித்தாலும் நம்ம வாழ்க்கையில் சாதிக்கலாம். இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அதை வந்து சரியான முறையில் நேர் வழியில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களாலையும் சாதிக்க முடியும். சாதிக்கணுன்றதுக்கு வந்து நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோம், எங்கே முடிக்க போகிறோம், நம்மளுடைய டெஸ்டினேஷன் எது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் வந்து போகக்கூடிய இடம் எதுன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்காக சில நேரங்கள் காத்திருந்து அந்த வேலையை தொடங்குறதுல தப்பே இல்லை. காத்திருந்து பொறுமையாக உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களுடைய கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சீட்லேயோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவுன்சிலிங் கன்சல்டன்சிகிட்ட போய் மாட்டிக்கிட்டு உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் விரயம் செஞ்சிடாதீங்க அப்படின்றது தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.